முதலமைச்சர் என்ற ஒரு பதவியை கடவுளுக்கு சமம் என்று ஒரு மாயை உருவாக்கியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இதுவரை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த மாயை முதலமைச்சர் என்றால் ஒரு கடவுளுக்கு சமம். முதலமைச்சர் என்றால் என்ன? முதலமைச்சர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அவ்வளவுதான். பப்ளிக் என்றால் பொதுமக்கள், சர்வெண்ட் என்றால் வேலைக்காரன். பொதுமக்களுடைய வேலைக்காரன் தான் முதலமைச்சர். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தலைகீழாக இருக்கிறது. பொதுமக்கள் தான் வேலைக்காரர்களாக இருக்கின்றார்கள். முதலமைச்சர் கடவுளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் மாற வேண்டும். சிங்கப்பூர் நாடு, சிங்கப்பூரின் முதல் பிரதமர் லீ குவான் ஹியூ. இவர் சிங்கப்பூரின் தந்தையாக மக்கள் கருதுகிறார்கள். அவருக்கு ஒரு கனவு, 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கனவு, சிங்கப்பூரை உலக அளவிலே ஒரு முன்னேறிய நாடாக நான் மாற்றுவேன் என்ற கனவு. இன்று அந்த கனவு நினைவாகி இருக்கிறது. சமீபத்தில் அவர் இறந்தார். ஆனால் சிங்கப்பூர் மக்கள் அவரை இன்று கடவுளாக பார்க்கின்றார்கள். காரணம், சிங்கப்பூரை மிக முன்னேறிய நாடாக மாற்றியிருக்கின்றார் சிங்கப்பூர். ஆனால் தமிழ்நாட்டிலே முதலமைச்சரையும் கடவுளாக பார்க்கின்றார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு? ஆக நீங்கள் சிந்திப்பீர், சிந்திக்க வேண்டும், சிந்திக்க நேரம் வந்துவிட்டது. அந்த காலத்தில் தான் மன்னர் ஆட்சி இருந்தது, ஒரு மாற்றம் வந்தது. பிறகு வெள்ளையர்கள் ஆட்சி செய்தார்கள், அதற்கும் மாற்றம் வந்தது. பிறகு காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது, அதற்கும் மாற்றம் வந்தது. பிறகு திராவிட ஆட்சி நடந்தது. இன்றைக்கு மாற்றம் வர இருக்கிறது. ஆக அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த காலத்தில் மன்னர் ஆட்சி காலத்தில் மன்னர் மீது அதிருப்தி இருந்தால் மன்னர் ஒரு 10 நாட்கள் திருவிழாவை நடத்துவார். அந்த திருவிழாவிலே குடியையும் கூத்தையும் கொடுப்பார். அதை பார்த்து மக்கள் 10 நாட்களாக அந்த கூத்தை பார்த்துவிட்டு குடித்துவிட்டு மன்னர் மீது இந்த கோபத்தை அதை அப்படியே முடங்கிவிடும். பிறகு ஒரு 6 மாதம் அதை தாங்கும். பிறகு 6 மாதத்திற்கு பிறகு மீண்டும் அந்த மன்னர் மக்களுக்கு குடியையும் கூத்தையும் கொடுப்பார்கள். இன்றும் அதே நிலைமைத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு வெறும் குடியையும் கொடுத்து சினிமாவையும் போட்டு ஒரு மாயை உருவாக்கி மக்கள் போதையிலே அடிமைகளாக ஆக்கியிருக்கின்ற இந்த திராவிட கட்சிகளை அகற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது. ஆக இதெல்லாம்